அனைவருக்கும் மத்திய வணக்கம். இது கிருத்திக் வானிலை அறிக்கை. இன்றைக்கு தேதி செப்டம்பர் 20 மத்திய வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பகல் நேரங்களில் இந்த வெப்பநிலையானது இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? தமிழகத்தில் மழைப்பொழிவு தமிழகத்தில் மீண்டும் எப்பொழுது தொடங்கும்? வெப்பசலன இடிமழைப்பொழிவு. அதே போல் அக்டோபர் வடகிழக்கு பருவமழை, அதாவது அக்டோபர் மாதங்களில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும், தொடக்க நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். தற்போதைய வானிலை அமைப்பு: தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் பகல் நேரங்களில் கடுமையாக இருக்கிறது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் இதே வானிலை தான், வறண்ட வானிலையுடன் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இன்று முதல் தொடங்கும். எங்கே தொடங்கும் அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு முதல்ல தொடங்கும். இன்றைய மாலை இரவு இடிமழை பொழிவை பொறுத்த வரைக்கும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில், அதாவது வேலூர் மற்றும் காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த பகுதிகளில் பரவலாக கிடையாது. ஒரு சில இடங்களில் மாலை இரவு நேரங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று ஐசோலேட்டட் ரெயின்ஃபால் பிளேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் அடுத்த 4 நாட்களுக்கு வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்கி 25ஆம் தேதி, அதாவது 25ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு பரப்பிலும் அதிகரிக்கும், மழை தீவிரத்திலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி முதல் மத்திய மாவட்டங்களில், அதாவது டெல்டாவை ஒட்டிய வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கும். குறிப்பாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, அதே போல் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் இந்த பகுதிகளில் 25ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அதே போல் பார்த்திங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, அதே போல் திருச்சி, கரூர் இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு 27ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தொடங்கும். பெரும்பாலும் 26ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கி, பிறகு 28ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்கும். குறிப்பாக புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், அதே போல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில், தென்காசி, அதே போல் விருதுநகர், மதுரை, இந்த மதுரை, திருச்சி, திண்டுக்கல், அதே போல் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா 27ஆம் தேதியே மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கும். 28ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடைந்து இந்த மாத இறுதிக்குள், பெரும்பாலும் 30ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கும். அதுலேயுமே ஒதுக்குதல் என்பது இருக்கும். அதாவது அனைத்து பகுதிகளுமே பெஞ்சிடாது. மாவட்ட வாரியாக பார்க்கும் பொழுது பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அனைத்து பகுதிகளுமே பெய்யுமா அப்படின்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் இது ஒரு வெப்பசலன இடிமழைப்பொழிவு அப்படின்னு இருக்கும்போது ஒதுக்குதல் என்பது இருக்கும். கண்டிப்பாக ஒதுக்குதல் என்பது இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதிக்கு பிறகு காற்று பகுதிகளுக்கு மழைப்பொழிவு தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு காற்று பகுதிகளான பாலக்காடு கணவாய் பகுதிகள், அதே போல் தென் மாவட்டமான ஆரியங்காவ் கணவாய், அதே போல் ஆரல்வாய்மொழி கணவாய், அதே போல் செங்கோட்டை கணவாய், அதே போல் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி, அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலையில் கூட மழைப்பொழிவு தொடங்கிடும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதிக்கு மேலே மேற்கு திசை காற்று கேரளா வழியாக சற்று வலுவாக நுழையும் என்பதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் கூட தென்மேற்கு பருவமழை, அதாவது
முழுமையாக சொல்ல முடியாது, அதாவது முழுமையாக தென்மேற்கு பருவமழை சொல்ல முடியாது. வெப்பசலனமடை, அதாவது வெப்பசலனமடை இணைந்த ஒரு தென்மேற்கு பருவமழையாக 25ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். செப்டம்பர் 25ஆம் தேதி பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கிய பிறகு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் 28ஆம் தேதி, பெரும்பாலும் 28ஆம் தேதிக்குள் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கி காற்றுப்பகுதிகள் உட்பட இந்த மாத இறுதிக்குள் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும். பிறகு அக்டோபர் முதல் வாரத்தில் மழைப்பொழிவு தமிழகத்தை தொடரும். தொடர்ந்து மாலை இரவு நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் அக்டோபர் முதல் வாரம், அக்டோபர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழைப்பொழிவு தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கும் தமிழகத்தில். பிறகு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை ஒரு தீவிர சுற்றாக, அதாவது ஒரு நிகழ்வானது ஆந்திராவை ஒட்டி நிகழ்வானது வங்கக்கடலில் உருவாகி வடக்கு ஆந்திரா அல்லது மத்திய ஆந்திராவில் அக்டோபர் 2ஆவது வாரத்தில், அதாவது முதல் வாரத்துக்கு பிறகு அக்டோபர் 2ஆவது வாரத்தில் அது ஒரு தீவிர நிகழ்வோ அல்லது புயலாக கூட கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனைத் தொடர்ந்து அது கரை கடந்த பிறகு காற்றின் திசை, அதாவது காற்றின் திசை வேறுபாடு காரணமாக, அதாவது பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை பெரும்பாலும் வட இந்திய மாநிலங்களில் இந்த மாத இறுதி 25ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அந்த வட இந்திய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை என்பது விலகல் என்பது தொடங்கிவிடும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தென்னிந்திய பகுதிகளில் அக்டோபர் 2ஆவது வாரத்தில் பெரும்பாலும் விலகிடும். அப்போது பெரும்பாலும் தென்னிந்திய பகுதிகளில் விலகக்கூடிய தென்மேற்கு பருவமழை, அதில் காற்று திசை மாறும். தென்மேற்கு பருவமழை என்பது தென்கிழக்கு திசையாக மாறி, பிறகு தெற்கு திசை காற்றாக மாறி, பிறகு கிழக்கு திசை காற்றாக மாறி, பிறகு தென்கிழக்கு திசையாக மாறி, பிறகு வடகிழக்கு பருவமழையாக வடகிழக்கு திசையாக மாறி வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் தமிழகத்தில். இதுதான் நடைமுறையாக நடந்து வருகிறது கடந்த ஆண்டுகள் வரைக்குமே. ஆண்டுக்கு ஆண்டு இப்படி நடக்கும். அக்டோபர் மாதங்களில் காற்று திசை மாறும். அப்பொழுது இந்த தெற்கு திசை காற்றாக மாறும் பொழுது காற்று பகுதிகள் உட்பட, அதாவது நீர்பிடிப்பு பகுதிகள், காற்று பகுதிகள் தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு உட்பட இந்த அக்டோபர் முதல் 3 வாரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் தெற்கு காற்று திசை வேறுபாடாகும். காற்றில் அதாவது தென்மேற்கு திசை என்பது தென்கிழக்கு திசையாக மாறி, பிறகு தெற்கு திசை காற்றாக மாறி, பிறகு கிழக்கு வடகிழக்கு திசையாக மாறும் என்பதனால் அந்த காற்று திசை மாறும் என்பதனால் மழைப்பொழிவு காற்று பகுதிகளுக்கும் கிடைக்கும். காற்று பகுதிகள், கணவாய் பகுதிகள், அதே போல் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டம் கடலோர மாவட்டங்கள் எதனால் மழைப்பொழிவு அப்படின்னா கடல் காற்று காரணமாக கிழக்கு திசை காற்றும் நுழைய ஆரம்பிச்சிடும். தென்கிழக்கு திசை காற்று நுழைய ஆரம்பிச்சதுனால கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். அதேபோல் வடக்கு திசை காற்றும் நுழையும் அக்டோபர் மாதங்களில். அப்படின்னு இருக்கும்போது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் அக்டோபர் முதல் 3 வாரங்களில். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா காற்று பகுதிகள், கணவாய் பகுதிகள், நீர்பிடிப்பு பகுதிகள், மேற்கு மாவட்டங்கள், அனைத்து மாவட்டங்களுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேற்கு தொடங்கி கிழக்கு வரைக்கும், தெற்கு தொடங்கி வடக்கு வரைக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்குமே இந்த மாத இறுதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு அக்டோபர் முதல் 3 வாரங்களில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்த பிறகு தான் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு கிழக்கு திசை காற்றாக மாறி அக்டோபர் 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆண்டு முன்கூட்டியே வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்து இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். கவலையே பட தேவையில்லை. விவசாய பெருமக்களை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவை எதிர்நோக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த மாத இறுதியில் மழைப்பொழிவு தமிழகத்தில் தொடங்கும். பெரும்பாலும் இந்த மாத 25ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்கி இறுதிக்குள் பரவலாகிடும் தமிழகத்தில். அக்டோபர் மாதங்களில் அதாவது அக்டோபர் முதல் வாரத்தில் தீவிரமாக இருக்கும் என்பதனால் விவசாய பெருமக்களுக்கு, மழையை எதிர்நோக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கலாம். மழைப்பொழிவு இருக்கும் உள் மாவட்டங்கள் உட்பட, அதாவது உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, டெல்டா மாவட்டங்கள், டெல்டா உள் மாவட்டங்கள்,
மத்திய உள் மாவட்டங்கள் என்று பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கி கொங்கு மண்டலம் உட்பட மழைப்பொழிவு தொடங்கி அக்டோபர் மாதங்களில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.